நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி கொண்டும் காவடி சுமந்தும் கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்கள். வணக்கம் பரிதா. பழனியில் தைப்பூச திருவிழா முன்னிட்டு 4ஆம் திருவிழாவான இன்று பாத யாத்திரை பக்தர்கள் அலகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் பக்தி பாடல்கள் பாடியபடி கிரிவல பாதையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர். இந்நிலையில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் முக்கிய நிகழ்வான 31ஆம் தேதி 6ஆம் திருவிழாவில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம், அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி 7ஆம் திருவிழாவான அன்று பூச நட்சத்திரத்தில் தைப்பூச திருவிழா மாலை தேரோட்டத்துடன் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இன்று 4ஆம் திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரை பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் முருகன் பக்தி பாடல்களை பாடியும் கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. மேலும் காவல்துறை சார்பில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். நாளை மறுநாள் 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி ஆகிய 3 தினங்களில் பக்தர்கள் இலவசமாக தரிசனம் செய்வதற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் ரயில்வே நிர்வாகம் சார்பில் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது. புரியுதா? விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.